வணக்கம். வாங்க ஐபிஎல் 2026ஓட ஒரு அனல் பறந்த மேட்சை பத்தி அலசலாம். கிரிக்கெட்டோட மிகப்பெரிய எதிரிகளான சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடந்த ஒரு மறக்கவே முடியாத மேட்ச் இது. என்ன நடந்ததுன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரியே போதும் முழு மேட்சோட கதையும் சொல்றதுக்கு. போட்டி அறிக்கையிலிருந்து எடுத்த இந்த வார்த்தைகள் அன்னிக்கு நைட் நடந்த ஆட்டத்தை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. சரி வாங்க, இது எப்படி நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த மேட்சோட பின்னணியை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். மும்பையோட கோட்டையான வாங்கடே ஸ்டேடியம்ல நடந்த இந்த ஹை பிரஷர் மேட்ச் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நம்பர்ஸ் பொய் சொல்லாது பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்ல 207 ரன்னு ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணா, மும்பை இந்தியன்ஸ் என்னடானா வெறும் 104 ரன்னுக்கு சுருண்டுட்டாங்க. அப்போ ரிசல்ட் சிஎஸ்கேக்கு 103 ரன் வித்தியாசத்துல ஒரு வரலாற்று வெற்றி. சரி, இவ்ளோ பெரிய வெற்றிக்கு யார் அடித்தளம் போட்டது? அது ஒரு வீரரோட தனித்துவமான ஆட்டம். சென்னையோட வெற்றியை செதுக்குன அந்த மேஜிக்க பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, சஞ்சு சாம்சனோட 101 ரன்கள் நாட் அவுட். இந்த நம்ப முடியாத இன்னிங்ஸ் தான் அவரை மேன் ஆஃப் த மேட்ச் ஆக்குனது மட்டும் இல்ல, மேட்சோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. பாருங்க, இந்த ஸ்கோர் வெறும் ஒரு செஞ்சுரி கிடையாது. பேட்டிங்குக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான வான்கடைய பிச்ல சிஎஸ்கே ஒரு அசைக்க முடியாத டார்கெட்டை வைக்க இதுதான் மிக முக்கியமான காரணமா அமைஞ்சுது. சாம்சன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பிச்சோட கண்டிஷனை பார்க்கணும், அது என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி விளையாடணும், முன்னாடியே எதுவும் பிளான் பண்ணிட்டு வரக்கூடாதுங்கிறாரு. இதுதாங்க அவரோட வெற்றிக்கு காரணம். சென்னை பேட்டிங்ல மிரட்னாங்க சரி, ஆனா பவுலிங்ல என்ன நடந்தது? மும்பையோட சேசிங் ஒரு கனவு மாதிரி ஆரம்பிச்சு எப்படி ஒரு கெட்ட கனவா மாறுச்சுங்கிறத இப்ப பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆரம்பமே ஒரு பெரிய அடி. ஓப்பனர்ஸ் 2 பேரும் சீக்கிரமே அவுட். விக்கெட்ஸ் ஒரு பக்கம் விழ, இன்னொரு பக்கம் ரன் ரேட் பிரஷர் மலை மாதிரி ஏறிட்டே இருந்துச்சு. வெறும் 6 ஓவர்ல 29 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து மும்பை தடுமாறிடுச்சு. அப்பவே சிஎஸ்கே பவுலர்ஸ் மேட்ச் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸ்கேவோட இந்த பவுலிங் ஆதிக்கத்துக்கு யார் காரணம்? முக்கியமா சொல்லணும்னா அகில் ஹுசைன் 4 விக்கெட் எடுத்து மும்பையோட பேட்டிங் லைனப்பே காலி பண்ணிட்டாரு. அவரோட சேர்ந்து நூர் அஹ்மது மிரட்ட இந்த ஸ்பின் இரட்டையர்கள் மும்பைய சுத்தமா நிலைகுலைய வச்சுட்டாங்க. ஜெயிச்ச பவுலரோட மைண்ட் செட்டை பாருங்க. பிராவோ ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. நீ அடி வாங்குவ, ஆனா அதுக்கு பயப்படாத, அப்போ நீ நல்லா போடுவேன்னு. இந்த ஒரு தைரியம் தான் அவங்கள பவர் பிளேல கூட விக்கெட்ஸ் எடுக்க வச்சிருக்கு. இந்த வெற்றிங்கிறது வெறும் 2 பாயிண்ட்ஸ் இல்ல. வாங்க, நம்பர்ஸ் மூலியமா இந்த முடிவு 2 டீமோட வரலாற்றுல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு பார்க்கலாம். 103 இந்த நம்பரை மறுபடியும் ஒரு தடவை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நாம பார்க்க போற வரலாற்று சாதனைகளுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. இது சாதாரண வெற்றி வித்தியாசமா என்ன? ஆமாங்க, ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரன்கள் அடிப்படையில வாங்கின மிகப்பெரிய வெற்றி இதுதான். இதுவே இந்த வெற்றியோட வரலாற்று முக்கியத்துவத்தை சொல்ல போதுமானது. ஒரு அணிக்கு இது கொண்டாட்டம்னா, இன்னொரு அணிக்கு இது ஒரு சோகமான ரெக்கார்டு. ஆமா, இதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் வரலாற்றிலே ரன்கள் அடிப்படையில சந்திச்ச மிகப்பெரிய தோல்வி. ஒரே மேட்ச் 2 டீமுக்குமே மறக்க முடியாத வரலாற்று பதிவுகளை கொடுத்திருக்கு. மும்பையோட சோகம் இதோட நிக்கலைங்க. இது வான்கடையில அவங்களோட மிகப்பெரிய தோல்வி, சிஎஸ்கேக்கு எதிரா அவங்களோட குறைஞ்ச ஸ்கோர். அது மட்டும் இல்லாம ஒரே சீசன்ல சொந்த மண்ணிலேயே தொடர்ந்து 3 மேட்ச் தோத்தது இதுதான் முதல் தடவை. அடேங்கப்பா, என்ன ஒரு சரிவு! சோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டிக்கப்புறம் இந்த 2 பெரிய டீமோட எதிர்கால பாதை எப்படி துடியா பெரியதுன்னு பார்த்து இந்த பகுப்பாய்வே முடிக்கலாம் வாங்க. இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் சொல்லிரணும். ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5வது இடத்துக்கு முன்னேறி அவங்க பவுலிங்கும் செட் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் காயங்கள், ஃபார்ம் அவுட்னு தள்ளாடிட்டு இருக்காங்க. நேரம் போயிட்டே இருக்கு, அவங்க சீக்கிரமா மீண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சரி, இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விவரணைய முடிச்சுக்கலாம். பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. கையில இருக்கிறது வெறும் 4 பாயிண்ட் தான். மும்பையால இதுக்கு மேல குவாலிஃபை ஆக முடியுமா? அவங்க சீசனோட எதிர்காலம் என்ன ஆகும்? காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?